என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமி போற்றி, அனைவருக்கும் எனது பணவன் வணக்கம். சுரேஷ் என்பவர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய சொந்த ஜாதகம்தான். சரி, அப்படியே பார்ப்பேன். நான் பிறந்த தேதி 11/8/1999 3:45 அதிகாலை வேலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஐயா, எனக்கு எதற்கு எடுத்தாலும் ரொம்ப பயமாக இருக்கு ஐயா. மனதே தைரியம் இல்லை. மனதில் அப்படிங்கிறது மனதே தைரியம் இல்லை. இப்போ நடக்கிற நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஜாதகம் கஷ்டப்படுகிற ஜாதகமா என தைரியமாக இருக்க என்ன பண்ணணும்? எது பண்ணினாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. தெரியும், பழைய மாதிரியே கஷ்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ பழைய மாதிரி எனக்கிட்ட ஏற்கனவே பார்த்துட்டு போகிற போல தெரியுது. நமக்கு ஞாபகம் இல்லை. நம்ம நிறையா ஜாதகம் பார்க்குறோம், நிறையா வீடியோ போடுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை பார்த்துருக்காரா இல்லையான்னு. இருந்தாலும் இன்னொன்று ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த இடத்துல நான் விடுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கேட்டவங்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். அது ஒரு தடவை சொன்னாலும் அது பல தடவை சொன்னாலும் அது மாறி மாறி ஏதோ கொஞ்சம் இதாக இருந்தாலும் அது ஒரே மாதிரி தான் பதில் வரும். இரண்டாவதாக எனக்கு ஞாபகம் இல்லை. இரண்டாவதாக புதியதாக வருபவர்களுக்கு ஒரு வழி விட்டு அவங்க கேட்கட்டும், அவங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். இந்த நம்ம என்னுடைய நேரத்தையும் டயத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் நிறைய வேலை இருக்குது நமக்கு. சரிங்களா? சரி, பார்ப்போம். இதில் உங்கள் ஜாதகத்தை போட்டே பலன் சொல்லிடுவோம். சுரேஷ், நீங்கள் பிறந்த நேரம் 11/8/1999 அதிகாலை 3:45 வேலூரில் பிறந்திருக்கீங்க. இந்த ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது, பாருங்கள். உங்கள் லக்கணமாக வருகிறது மிதுன லக்கணம். இப்போ தான் ஏற்கனவே மிதுனத்துக்கு தான் ஒரு 10 கொடுத்துருக்கேன். 7 சுக்கிரன் ஜெவன் அது மாதிரியா இருக்குது. இது வேறு மாதிரி வருது. சரி, போன வீடியோ மிதுன லக்கணத்துக்கு தான் பதில் கொடுத்தோம். இப்போயும் மிதுனம் தான் வருது. சரி, பார்ப்போம். மிதுன லக்கணத்தில் மாந்தியை எடுக்கலாமா அப்படின்னா, மாந்திக்கு தசாபுத்தி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் ஜோதிடர்கள் யாரும் எடுக்க மாட்டார்கள். சில பேர் எடுப்பாங்க. ஆனால் நம்ம மாந்தி இருக்கிற பாவத்தில் நமக்கு கொஞ்சம் டேமேஜ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சனியின் மைந்தன் இல்லை சனியோட இந்த அழுக்கு அதெல்லாம் ஒரு கதை சொல்கிறாங்க. சனியின் ஒரு உருவங்கிறாங்க. ஏதோ ஒன்று இருக்கட்டும், நான் பார்த்த அளவுக்கு மாந்தி நிற்கக்கூடிய அந்த பாவகம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. உடனே லக்கணமே நான் கெட்டு போச்சு அப்படின்னா அது பார்ப்போம். அதே மாதிரி லக்கணத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். 2ஆம் பாவகத்தில் சூரியன், சந்திரன், ராகு, புதன். இந்த இடத்தில் சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் அமாவாசை சந்திரன். இப்போ தான் நான் ஏற்கனவே அந்த டிகிரி கணக்கு சொல்லியிருந்தேன். இது ஒன்று பார்ப்போம். சந்திரன் 16°57 16.57. அப்போ ஒரு 17 டிகிரியில் இருக்கார் சந்திரன் ஆயில நட்சத்திரத்தில். அங்கே ராகு எத்தனை டிகிரியில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதே ஆயில நட்சத்திரத்தில் 19.6 2 டிகிரியில் என இருக்கார். சந்திரன் மனோகரகன் சுத்தமாக கெட்டு போய் விட்டார். அடுத்து உங்கள் லக்னாதிபதி அங்கே எப்படி இருக்கிறாரு? புதன் 6 டிகிரியில் இருக்கிறார். அப்போ 13 டிகிரி விலகி இருக்கு ராகு, பிரச்சனை இல்லை. சந்திரனும் ஒரு 10 டிகிரி விலகி இருக்கார். சந்திரன் கூடன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் வேறு யார்? சூரியன் 24 டிகிரி. இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம், சந்திரன் 17, அது 27 டிகிரி எனவு. இந்த இடத்துல சந்திரன் 2ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு சுத்தமாக ஒளி இழந்து உள்ளார். 2ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். அப்படின்னு உடனே பணமெல்லாம் கொட்டும், நிறையா பணம் காசுலாம் இருக்கும், நீ வெள்ளவே வாயிலே வடை சுடுவா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மிரட்டுறது பயம்தான் வரும். பணம் காசுலாம் ஒரு சுமாராக தான் வரும். வருமானம்லாம் இதோட தசாபத்தி காலங்களில் பார்க்கணும்.
3ஆம் இடத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்றிருக்கார். இப்போ சுக்கிரனுக்கும் சூரியனுக்குள்ள தூரம் இந்த இடத்துல சூரியன் வந்து 24 டிகிரி கடகத்தில், சுக்கிரன் வந்து சிம்மத்தில் 8 டிகிரி. அப்போ 8 அதில் ஒரு 6 பாய்க்கிருக்கா? ஆமாம், 13 டிகிரிக்குள்ள இனவு தான் வருது. 14 டிகிரி வருது, இருந்தாலும் இனவு தான். சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிருக்கார். இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து எதை எடுத்தாலும் பயமாக இருக்குது. இப்போ நேரங்காலம் என்னன்னாக்கும், இந்த லக்னத்துக்கு 5க்கும் 12க்கும் அதிபதி தான் சுக்கிரன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நண்பர் தான். 3ஆம் இடத்தில் இருக்கிறதும் குரு பார்க்கிறதும் நன்மையே. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அஸ்தங்கமே ஆயிருந்தாலும் குரு பார்க்கிறது. சரி, இந்த குருவோட பார்வை எப்படி இருக்குது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்தால் தான் கொடுப்பார். அவர் முன்னாள் முன்னாள் அப்படின்னு போனோம்னா, அவர் முதல்ல எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னா, இப்போ அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு தான் கேள்வி கேட்போம். அவரு தர்மகர்த்தாயா, வல்லவையா, நல்ல செலவு பண்ணுவாயா, முதல்ல அப்படி பண்ணாரியா, இப்படி பண்ணுறாருன்னா, இப்போ அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார்? கொடுப்பாரா, இல்லை நாம் அவருக்கு வாங்கி கொடுக்கணுமா? நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் கிரக நிலையை பார்க்கணும். இந்த குரு வந்து சுக்கிரனை பார்க்கும்போது அப்போ நன்மை செய்யணும்னு நான் சொல்லியாச்சுன்னா, இந்த சுக்கிரனுக்கு வீடு உடுத்தவன், சுக்கிரனுக்கு வீடு உடுத்தவன் தன் வீட்டுக்கு 12ஆம் பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். தன் வீட்டுக்கு 12இல் பாவகம் அப்படின்னு எடுப்பாங்க. அந்த பாவத்துக்கு பாவத்தில் 12ஆம் பாவகத்தில் மறைந்து போய் உள்ளார். அந்த இடத்தில் அந்த 2ஆம் பாவகத்துக்கு பிடிக்கக்கூடாத, சந்திரனுக்கும் பிடிக்கக்கூடாத, சந்திரனை எதிரியாக பார்க்கக்கூட ராகுவும் புதனும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். புதனுக்கு சந்திரனை சுத்தமாக பிடிக்காது, ராகுவுக்கும் பிடிக்காது. அந்த பாவகத்தில் இருந்து கொண்டு வேண்டா வெறுப்பாக இருக்கிறார்கள். அப்போ 2ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டு போய்விட்டது. அப்படியே 7ஆம் பாவத்துக்கு வந்துடுவாங்க. 8ஆம் பாவகத்தையும் அது கிடக்கட்டும் ஒரு லக்கம். நீங்கள் கேட்டதுக்கு பார்ப்போம். இந்த 3ஆம் பாவகம் தைரியம். ஐயா என்ன கேட்டுருக்கீங்க? ரொம்ப பயமாக இருக்குது ஐயான்னு. கண்டிப்பாக பயம்தான் இருக்குது. 3ஆம் இடம் தானே தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி, வெற்றி உள்ள ஸ்தானம். அது நல்லா இருந்தால் இப்போ வெற்றியாக இருக்கும், நல்ல பணம் வரும். 2ஆம் பாவமும் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், 11ஆம் பாவமும் சப்போர்ட் கொடுக்கணும். பணம் சும்மா வராது. அதாவது பணம் இருந்தால் தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் பணத்தை சொல்கிறேன். இங்கே பணம் கொடுக்கக்கூடிய பணபாரம்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவமும் 2ஆம் படம் டும் அடி. தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த தைராதிபதி, தைரியத்துக்குள்ள அதிபதி. அதாவது மனம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு காரகன் சந்திரன். தைரியமாக அது இல்லை, அது கெட்டு போச்சுன்னா அதுக்கு காரகன் செவ்வாய். பாவகம், மனத்துக்கு பாவகம் 5ஆம் பாவகம், தைரியத்துக்குள்ள பாவகம் 3ஆம் பாவகம். அப்போ மனசுக்கு கொடுக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் 2 பாவர் உட்காந்துருக்கு ஐயா. எப்படி? செவ்வாயும் உட்கார்ந்திருந்து சனி பார்வை, நீச்சனோட பார்வை, குரு பார்க்குறாருல்ல, இருந்துட்டு போகட்டும். அந்த இடத்துல இவங்க 2 பேர் வலுவாக இருக்காங்கல்ல. அப்போ மனோகாரகனும் கெட்டு, மனோபாவகமும் கெட்டு, தைரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் கெட்டு, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கெட்டு, அப்படிங்கிட்டு தான் வரும். சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க. இதான கேள்வி. வயசு எத்தனை? 99. இப்போ 27 வயசு. 26 முடிஞ்சு 27 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. 27. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதில் வெளியே. அதாவது தவறான வழியில் உங்களுடைய சக்தியை இழக்க வேண்டாம். புரியும்னு நினைக்கிறேன். அதான் வார்த்தையில் தான் சொல்ல முடியும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சுக்கிரன்னா ஆசையை தூண்டுவார், ஆனால் செயல்படுத்த முடியாது. இந்த இடத்துல தவறான வழின்னு நான் சொல்லக்கூடியது, சுயமாக இன்பங்குவாங்க, இல்லை
அந்த ஆசையை தூண்டி கொண்டே இருக்கும். ஆனால் நம்மளால் செயல்படுத்த முடியாது. அதில் அப்போ ஆசையை கட்டுப்படுத்துங்கள் ஒன்று. அது ஒன்று. இரண்டாவதாக தைரியம் வர்றதுக்கு அப்படின்னா, என்ன மாதிரி தைரியத்தை நீங்கள் கேட்குறீங்க? பயமாக இருக்குது அப்படின்னா, உங்களால் முடியக்கூடிய காரியத்துக்கு போங்க. முடிய முடியாமல் இருக்கக்கூடிய காரியத்துக்கு போகணும். உங்களால் என்ன செயல்படுத்த முடியுமோ அதை செய்யுங்க. முடியாததை போய் செஞ்சுக்கிட்டு எனக்கு முடியல முடியல நான் எதா அப்படிங்காதீங்க. அதை பார்த்து நடந்துக்குங்க. சுக்கிரன் என்றால் பெண்ணை குறிக்கும். 3ஆம் பாவங்கிறது அந்த சுகபோகத்துக்கு அது ஒரு காரகம்தான். 3ஆம் பாவத்தில் இருந்து கொண்டால் அங்கே சுகபோகத்துக்கு ஆசையை தூண்டும். கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். வயதிற்கு தகுந்தாற் போல தான் நம்ம பலன் சொல்ல முடியும். உங்களுக்கு 27 வயசு முடிஞ்சு 28 இருது 26 முடிஞ்சு 27 நடக்குது அப்படிங்கும்போது, அந்நிய பெண்கள் வயதிற்கு மூத்தன்னு சொல்கிறத விட அந்நிய பெண்களுடைய பழக்கவழக்கம் பார்த்து வைங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, கருப்பட்டியிலையும் கல் இருக்கும், கறந்த பாலிலையும் தூசி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்காக நான் பெண்களை குறை சொல்லவில்லை. எந்த பெண்ணுக்கிட்ட பழகுனாலும் பார்த்து பழகுங்க. இல்லாட்டி அதனால ஏதாவது வந்துடும். அதான் பயங்கிறது. அது ஒன்று இருக்கட்டும். இப்போ நான் என்ன செஞ்சால் தைரியம் வரும்னா, நீங்கள் மனசை தைரியமாக வளர்த்துக்கணும். நான் சொல்கிற மாதிரி இப்படி இருந்துக்கணும். ஒன்று, தெய்வத்துக்கு எதுவும் போய் நான் வணங்கலாமா அப்படின்னா, சுக்கிரன் என்றால் துர்க்கை பகவான், துர்க்கை அம்மன். இல்லை தைரியமான உள்ள சக்தி வடிவமான காவம் வாங்குற இந்த காளி, இந்த கெடாலாம் வெட்டுவாங்கள்ல, மாதிரி ஆக்ரோஷமாக வேலை வச்சுக்கிட்டு நாக்கத்தை ஆன்ட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தெய்வத்தை வேண்டுங்க தைரியம் வர்றதுக்கு. முருக பகவானை போய் நல்லா சாமி கும்பிடுங்க. இதில் என்ன கிழமைன்னு கேட்டிங்கனாக்கா, அப்புறம் அதுக்கு முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை, சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை. நீங்கள் போகிற கோயில் என்னைக்கு திறந்துருக்கோ அந்த கோயில் அன்னைக்கு போய் சாமியை கும்பிடுங்க. மனதார வேண்டுங்க. உங்களுக்கு மனதளவில் தைரியம் வரும். சரிங்களா? அப்போ வேண்டிக்கொண்டு என்னால் முடியும்னு செயல்பட்டு கொண்டு இருந்தால் கண்டிப்பாக முடியும். தைரியம் வரும். ஏதாவது உங்களை எதுவும் கடுமையாக சொல்லியிருக்கேன்னு தெரியல, ஒரு அட்வைஸ் பண்ணிட்டுப்பேன். அது எனக்கு அறியாமலே சொல்லியிருப்பேன். ஏன்னா சுக்கிரன், வேறு வழி இல்லை. அதெல்லாம் ஆசை நானாக இருந்தாலும் அந்த மாதிரி வரத்தான் தோணும். சுக்கிரன் அந்த இடத்துல அஸ்தங்கமாகி போட்டோன்னே உடனே உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் மரக்கட்டை கிடையாது. உணர்ச்சிலாம் வராதா, இன்பம்லாம் ஆசை தூண்டாதான்னா கண்டிப்பாக அது நீங்கள் மரக்கட்டையா வெறுமனே இருக்க. அதுவும் இல்லாமல் புதனுக்குள்ள லக்கணம் இல்லையா, தூண்டத்தான் செய்வான். தூண்டி விட்டு எதாவது மாட்டிக்கிட்டு அப்புறம் பயம் கொடுக்கும். அதனால் கவனமாக இருங்க. கவனமாக இருங்க. எதுலேயும் கவனமாக இருங்க. 3ஆம் இடத்துல போகத்துக்கே உங்களுக்கு தானாக வரும். நீச்ச வக்ரம் அப்படின்னா நீச்சமாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்நியவருக்கு சொந்தமான பெண்கள்லாம் உங்களுக்கிட்ட வழினாக வரல, பார்த்து நடந்துக்கணும். காசை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் எப்படியாப்பட்டதுன்னு பெண்கள்கிட்ட பார்த்து நடந்துக்கணும். விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த பாவகத்தில் இருந்து இப்படின்னு. அப்போ என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் நமது யூடியூப் சொந்தங்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இப்போ ஒரு சுரேஷ் பாராட்டேன் நான். எல்லாமே தமிழில் நம்ம மெனக்கெட்டு டைப் அடிச்சிருக்காரு அருமையாக. என்னால் எனக்கு புரிகிற மாதிரி தமிழில் டைப் அடிச்சிருக்காரு. நல்லா புரியுது. பேரெல்லாம் போட்டு பிறந்த தேதி, பிறந்த நேரம், அந்த வேலூருங்கிறதுலாம் இங்கிலீஷில் அடித்து இப்போ நம்ம டைப் படிக்கிறதுனால ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லா இருப்பார். சுக்கிரன் அவருக்கு நண்பர் தான். அது சுரேஷ்கிட்ட சொல்லிக்கிறேன். அவருக்கு நல்லா இருப்பீங்க, மனைவிலாம் கிடைக்குங்களாம், கவலைப்பட வேணாம். அதுக்கெலாம் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் தாமதமானாலும் இப்போ சுக்கிரன் கொடுத்துருவார். அதாவது சுகபோகம் தாம்பத்திய சுகத்தையும் கொடுக்க போகிறாரு. பயப்படாதீங்க. அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்துங்க. ஒரு பெண்ணோட தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கலாம். சரியா? முதல்ல பார்த்துருக்க சொன்னீங்கல்ல, அமைப்பு வரும், நன்றாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள்.
உங்களுக்கு அப்போ நமது யூடியூப் சொந்தம் என்னுடைய யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் தர்றேன். அடுத்தடுத்து எனக்கு நேரம் கிடைக்கிறப்பலாம் ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம். பயனடைங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் எது படித்து நான் உணரணும். இப்போ புக்லனா நான் நிறையா புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் என்னென்னமோ எழுதியிருக்காங்க. அதை படிலாம் இங்கே சொன்னோம்னா அங்கெல்லாம் என்னமோ கிராமத்தில தான். நான் கிராமத்துக்காரன் தான். பழமொழி அங்கே சொல்லுவாங்க. "ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு ஆகாதுன்னு." இந்த படிக்கிற சுரக்கா அங்கே கூட்டுக்கு ஆகாதுன்ன மாரி நாம் உணரணும் படித்து. எல்லாத்தையும் படிக்கலாம். அதில் நடைமுறைக்கு சாத்தியப்படுதா? இங்கே வர்றவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது எப்படி நடக்குது? அப்படின்னு நம்ம பார்த்து தான் பலன் சொல்லணும். சரியா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் இருப்பீர்கள். நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.